இந்த வச்சுக்கோ. ஏய் இரு, நான் வேணா வைக்கிட்டா? தள்ளி போங்க. நான் போட்டேன். அந்த பயம் இருக்கணும் உனக்கு. ஏன் ரூம்க்கு எதுக்கு வந்தீங்க? நீங்க இங்கெல்லாம் வரக்கூடாது. அப்ப நீ மட்டும் என் ரூம்க்கு வரலாமா? நான் வரலையே. நீ வந்த? நான் வரல. அப்ப யார் வந்திருப்பாங்க என் ரூம்க்கு? நான் வரல. என்ன இது? யாருது? உனது தானே? சொல்லு. ஐயோ, இது தெரியாம ரிஷி சார் ரூம் முழுக்க தேடிக்கிட்டு இருந்தேனே. ரொம்ப தேங்க்ஸ் துர்கா. உன் தாவணிய எனக்காக பாதுகாப்பா வச்சிட்டு இருந்ததுக்கு. நேத்து நைட்டு என் ரூம்க்கு என்ன பார்க்க வந்து ஒத்துக்க நான் தாவணியை கொடுத்துறேன். நான் தான் வரலையே. கனவு ஏதாவது கண்டிருப்பீங்க. ஓ அப்படியா? அப்படியேதான். முதல்ல என் தாவணியை கொடுத்துட்டு கிளம்புங்க. ஒன் செகண்ட். What is this? இந்தா, நேத்து என் கனவுல வந்தப்ப இந்த தோட நீ விட்டுட்டு போயிட்ட. இன்னொரு வாட்டி கனவுல வரப்ப தோட கலட்டி வச்சுட்டு வா. தெரிஞ்சுக்கிட்டே தான் அந்த கலாட்டா பண்ணிருக்காரா? எங்க அம்மா வந்தாங்க, அதனாலதான் உன்னை விட்டேன். இல்ல உன்னை அப்படியே நல்ல வேளை சித்ரம்மா வந்தாங்க. இல்லன்னா ரிஷி சார் நல்லவர் தான். இப்ப ரிஷி சார் ரூம்ல தான் என் தாவணி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. எப்படியாவது அதை எடுத்துட்டு வந்துடணும். இல்ல தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்னா சண்டை போட்டாவது வாங்கிட்டு வந்துடணும். எதையாவது பண்ணி தாவணியோட தான் நம்ம ரூமை விட்டு வெளியில வரணும். செல்ல குட்டி, புஜ்ஜு குட்டிமா. ஏய், என்னது செல்ல குட்டியா? ஐயோ, அம்மா குட்டி. ஏய், செல்ல குட்டிமா. புஜ்ஜுமா. ரிஷி சாரு ஒரு பொண்ணோட கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்காரு. இந்த ஆம்பளைங்களே நம்பிக்கை துரோகிங்க, சுயநலவாதிங்க, மத்தவங்க நம்பிக்கைய செதைக்கிறவங்க. இப்படிதான் மதுமாவுக்கு துரோகம் பண்ண ரிஷி சாருக்கு மனசு வந்துச்சுன்னு தெரியல. நல்லா கட்டிப்பிடி. ரிஷி சார் மேல கொலவெறியே வருது. மதுவை கூட்டிட்டு வந்து ரிஷி சார கையும் களவுமா புடிச்சு உயிர் போற மாதிரி 4 கேள்வி கேட்கணும்னு வெறியா இருக்கு. ஐயோ, நான் பார்த்த விஷயத்த மது பார்த்தா அடுத்த நிமிஷமே ரிஷி சார தூக்கி எறிஞ்சிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்களே. ஐயோ, ஏன் ரிஷி சாருக்கு இப்படி ஒரு கேவலமான புத்தி? அவர் ஏன் இப்படி பண்றாரு? மது ரிஷி சார் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. இவர் என்ன சொல்றது?
இத மதுவுக்கு தெரியாம பாத்துக்கணும். இவர அப்புறமா பாத்துக்கலாம். அத்தா, நீதான் காப்பாத்தணும். இது வேற, எப்ப நம்ம இன்ட்ரெஸ்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் மக்கார் பண்ணும். மதுமாவை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கு. அத்தா, நீதான் எல்லாம் பாத்துக்கணும். துர்கா, சொல்ல என்ன? எனக்கு லேப்டாப் பிரச்சனைனா உனக்கு என்ன பிரச்சனை? ரிஷி சார் தான். ரிஷியா? வளரட்டனா ரிஷி சார் உங்களை கேட்டுட்டு இருந்தாரு. துர்கா, ரிஷி சார் நீயே மாட்டி விட்டுருவ போல இருக்கேன். இன்னைக்கு காலையில இருந்து இந்த லேப்டாப் போல ஒரே டென்ஷன். ரிஷி கிட்ட பேசிட்டு இருந்தா என் மனசு ரிலாக்ஸ் ஆயிடும். என் மனச புரிஞ்சுக்கிட்டு அதான் ரிஷி என்ன கேட்டிருக்கான். போச்சு, 2 பேருக்கும் நானே சண்டைய ஆரம்பிச்சு வைக்க போறேன். இப்ப போய் நான் ரிஷிய பார்த்தா அவ நினைச்ச உடனே நான் வந்துட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாள். ஐயோ, இப்ப போய் நீங்க ரிஷி சாரை பாத்தீங்க, உங்களுக்கு சந்தோஷம் வராது, சண்டை தான் வரும். எப்படியாவது மது ரிஷி சாரை போய் பாக்குறது தடுக்கணுமே. சரி வா. என்ன மது, இப்படியா போக போறீங்க? ஏன், நல்லா தானே இருக்க? முகம் ரொம்ப டல்லா இருக்கு. ட்ரெஸ் கூட நல்லா இல்ல. இப்படியே போனீங்கன்னா ரிஷி சார் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, முகத்துல நிதானமா அந்த கிரீம் எல்லாம் போட்டு நல்லா கிளீன் பண்ணிட்டு, இந்த கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அன்னைக்கு வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தீங்களே, என் தலையில கூட தடவி விட்டீங்களே, என்ன அது தலையில தேய்ச்சிட்டு வாங்க. அப்படியே ரிஷி சார் அந்த மனத்துல உங்க அழகுல மயங்கி கவிதை பாட ஆரம்பிச்சிருவாரு. குட் ஐடியா. இதுக்குதான் துர்கா வேணுங்கிறது. நீ வெயிட் பண்ணு, நீ சொன்ன மாதிரியே நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே? அன்பே பேரன்பே. ஓ ஐயோ, மதுவா ஒரு வழியா சமாளிச்சு அனுப்பியாச்சு. எப்படியும் ரெடியாகி வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள அங்க போய் ரிஷி சார் ரூம்ல இருந்து அவளை அடிச்சு விரட்டியே ஆகணும். துர்கா, என்ன மது, சோப் ஏதோ மறந்துட்டீங்களா? நான் போய். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இப்படி கிரீம் எல்லாம் போட்டு ரெடி ஆனாதான் ரிஷிக்கு பிடிக்குமா என்ன? நான் இப்பவே அழகுதானே. அப்புறம் என்ன, வா போலாம். என்னை எப்படி பார்த்தாலும் ரிஷிக்கு பிடிக்கும். ஐயோ, என்ன நடக்க போதோ தெரியலையே. என்ன யோசிக்கிற? துர்கா வா போலாம், வா. ஐயோ இல்ல, அத்தா நீதான் காப்பாத்தணும். முட்டாள் அறிவு கெட்டவளே. இப்ப மது ரிஷி சார் ரூமுக்கு போகாம தடுக்கணுமே. இப்ப என்ன பண்றது? மது, நீங்க வேணா தோட்டத்துல வெயிட் பண்ணுங்க, நான் ரிஷி சார் அங்க வர சொல்றேன். நல்ல ஐடியா. ஆனா நானே போய் ரிஷியை கூட்டிட்டு வந்துடுறேன். உனக்கே தேவையில்லாத சிரமம். ஐயோ,
இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரிஷி சார் தான். அவரு எனக்கு ஒரு கோத்துக்கு ஐயோ, மதுமா For you. தேங்க்யூ. Oh, thank you. ரோஸ் இங்க இருக்கு. இந்த ரோஸை வச்சுக்கிட்டு இருந்த அவ எங்க? துர்கா எப்படி இருக்கு? ஆ, ஆ, ஆ. கொஞ்ச நேரத்துல ஆளையும் மாத்துறாரு, ஆள் தலையில வச்சிருக்கிற பூவையும் மாத்துறாரு. முதல்ல இங்க மறைஞ்சிருக்கிற அவளை கண்டுபிடிக்கணும். ம்? துர்கா, ம்? என்ன ரிஷி சார்? எதையோ தேடிட்டு இருக்க போல இருக்கு. ஒண்ணு இல்லையே, ஒண்ணுமே இல்ல. இந்த துர்கா, இந்த நாங்க டுயட் பாடுறோம், நீ எதை ரெக்கார்ட் பண்ற? அது நாங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வைக்க போறோம். என்ன தெரியலையா? கொடு. அந்த போனை என் கையில வச்சிருக்க, என்கிட்ட கொடு கொடு. ரெடியா? கொஞ்ச நேரத்துல இருந்த டென்ஷன்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. இதான் ரிஷி, இதுக்கு தான் உன்னை தேடி வந்தேன். இங்க இருந்து அவ எங்க போயிருப்பா? அதுக்குள்ள கண்டுபிடிச்சாகணுமே. மது, நீ கார்டன்ல வெயிட் பண்ணு, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். ஓகே ரிஷி. துர்கா, அந்த மொபைலை கொடு, எடுத்த வீடியோவை ஸ்டேட்டஸ்ல வைக்கணும். Carry on. Bye. ரூம்குள்ளதான் இருக்கணும். அதான் எங்களை நேக்க வெளியே அனுப்பி வச்சிட்டாரு ரிஷி சார். ரிஷி சார், நீங்க மதுவை வேணா ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. இப்ப கண்டுபிடிச்சிடுறேன். கண்டுபிடிச்சி அவ காலை உடைச்சு விரட்டுறேன் பாருங்க. மது, நீங்க போயிட்டு இருங்க, நான் ரிஷி சார் ரூம்ல காப்பி கப்பை எடுத்துட்டு வந்துடுறேன்.
சொல்லுங்க ரிஷி சார். நீ ஏதோ தேடிட்டு இருந்த போல இருக்கு. ஆமா ரிஷி சார். என்ன தேடுற? அவளை. அவளா? யார் அவ? மதுமாவோட சக்களத்தி, உங்களுடைய ஆசை நாயகி. அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவளை எங்க இல்லையா? எங்க அவளை ஒளிச்சு வச்சிருக்கீங்க? பாத்ரூம்ல இருக்காளா? இல்ல, அங்கல யாரு உள்ளுதுர்கா? அத நான் சொல்லணும். மதுமாவுக்கு துரோகம் பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ச்சீ, உங்களை இங்கே இல்லையா? எங்க அவ? எங்க போயிட்டு? எங்க அவளை ஒளிச்சு வச்சிருக்கீங்க? விட மாட்டேன். இல்ல, ஒழுங்கா பாருங்க. இல்லன்னு சொல்றல. இங்கே இல்லையா? எங்க காணோம்? வெளியே தான் இருப்பா. கண்டிப்பா இங்கதான். ஓஹோ, இங்க ஒளிஞ்சிருந்தா விட்டுடுவேனா? ஒழுங்கா வர சொல்லிடுங்க அவளை. வர சொல்றீங்களா? துர்கா, ஹாய் ஆண்டி. ஹாய். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டே? சீக்கிரமா கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேன்ல. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி. தீர்காயுஸ் பாபா. ஒரு கெட்ட கனவு கண்டேன். மனசே சரியில்லை. அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்த மது. நம்ம கவலையின் வெளிப்பாடுதான் கனவுங்கிறது. இதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க ஆண்டி. நீ சொல்றது புத்திக்கு தெரியுது, ஆனா மனசு கேட்க மாட்டேங்குதே. இதுவே நீ ரிஷிய பத்தி ஒரு கெட்ட கனவு கண்டு இருந்தனா என்ன பண்ணுவ? புரியுதா ஆண்டி? நம்ம நேசிக்கிறவங்களுக்கு ஒண்ணுனா அறிவியல் ரீதியா யோசிக்க மாட்டோம். கடவுள் கிட்டதான் சரணகதி ஆகும். அதான் நானும் கடவுள் கிட்ட என்னோட கவலைகளை சொல்லிட்டு வந்துட்டேன். ரிஷி எந்திரிச்சிட்டான்னா அவனுக்கு திருநூறு பூசிட்டு வந்துடலாம். நீயும் வா வா. இதோடதான் கொஞ்சிட்டு இருந்தீங்களா? அந்த அவ இவதான் என்னோட காதலி. மை சோ ஸ்வீட், மை செல்ல குட்டி. ரிஷி சார், இது தப்பு. தப்புதான், நான் தப்பு பண்ணிட்டேன். நீ இருக்கும்போது நான் இந்த பொம்மை கூட டான்ஸ் ஆடி இருக்க கூடாது. கமான், நம்ம ஆடலாமா? கமான் 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 கமான். நீ போனா என்ன, நான் போய் என் செல்ல குட்டி கூட ஆடுறேன். செல்ல குட்டி. ஏதோ கூப்பிடுறா. என்ன சொல்லு சொல்லு, சீக்கிரம். ஏதோ ரகசியமா பேசிட்டு வரேன். 2 minutes. சொல்லு. இருக்கு எனக்கு உண்மை கொடுக்கணுமா? அது எவ்வளவு பிராங்கா கேக்குறா. நீ கிட்ட உயிரியே கொடுப்ப. ஆஃப்டர் ஆல் ஒரு உண்மை கொடுக்க மாட்டேனா? ஒண்ணு ஓரா எனக்கு கிஸ் கொடுக்குறேன். என் அம்மு குட்டிக்காக, என் செல்ல குட்டிக்காக. இங்க பாருங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. என்ன பண்ணுவ?
ஏய் 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 இங்க பாரு ஏய் தலை, இந்த பொம்மையை என் உயிரை உடைச்சாதான்- கொடுத்தது நான் இவ்வளவு காப்பாத்துவேன் ம், அப்படியா? பார்க்கலாம். ஏய் தள்ளுங்க. மது ரிஷி நீ காலையில இருந்து பாத்தியா? இப்பதான்